வாங்க அன்பு கடக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு இந்த மாதத்தில் டிசம்பர் 26 வரை வாரத்திற்கான ராசி பலன்களை இங்கு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுற வேலையில் கால புருஷ சக்கரத்தில் 4வது ராசியான கடக ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் மற்றும் உங்களுக்கு அம்மனின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில உங்களுக்கான கிரக நிலை பொதுவாக இந்த வாரத்திற்கான கிரக நிலையை பார்க்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு வக்கிரமாக, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை, உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பற்றி நம்ம இங்கே விரிவாகவும் முழுசாகவும் பார்க்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கான பொது பலன்கள் முன்பே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கவலை, மனப்பிரச்சனை இந்த கால நேரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அதற்கு ஏற்றாப்போல் நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அந்த திட்டமிடுதலில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுறப்போ அந்த செயல்பாட்டில் ஒரு பின்னடைவு இந்த கால நேரத்தில் ஏற்படலாம். அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் முதலாக இருந்துக்கோங்க இந்த கால நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வரப்போ என்னாங்கன்னா பக்தி, அதாவது கடவுள் நம்பிக்கை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கையால் உங்களுக்கு ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு சிறு சிறு சண்டைகள் அப்பப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது. அவ்வப்போது இந்த சிறு சண்டைகள் எல்லாமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி சண்டைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுல பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பீங்க. என்னதான் பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள் இத்தனை இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் வாக்குகளை நிறைவேற்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க. இதனால் உங்களோட மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்திலையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த சிக்கல்கள் தீரும். அவ்வப்போது பிரச்சனை வந்தாலும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த எதிர்பார்த்த அளவுக்கு சரியான அளவில் பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் பற்றி ஒரு கவலையும் பட வேண்டாம். தொழில் வியாபாரம் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இந்த கால நேரத்தில் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். முன்பை விட வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது. அதே போல் மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் சரி அதில் ஒரு குறைகளை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தை செய்கிறப்பையும் எதை செய்கிறப்பையும் ஒரு கவனத்தோடு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. எதுலேயும் கவனத்தோடு செயல்படுறப்ப என்னாங்களோ உங்களுக்கு வர பிரச்சனைகளில் எதிர்கொண்டு நீங்கள் மீண்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சக ஊழியரோட உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அவ்வப்போது சில்லறை சண்டைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சண்டைகள்ங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வராமல் நன்மைகளாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுங்க. அந்த முடிவுகளானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக கொண்டு தரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த கால நேரத்தில் உங்களோட பிள்ளைகளோட படிப்பில் நீங்கள் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. இப்படி அக்கறை காட்டுறப்போ அவங்களோட படிப்பு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒட்டுமொத்தமாக முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையான சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கும்.
அடுத்து பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள்ல நிறைய காரியங்களில் நீங்கள் தடைகள் தாமதங்கள் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் வந்து நல்லா அதை எவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செயல்படுங்க. அது உங்களுக்கு இந்த தடைகள் தாமதங்களை மீறியும் வந்து வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அரசியல் சார்ந்த பணிகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் பெரிய காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. இந்த பெரிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு பெயரும் புகழும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாகவே காணப்படுது. அதே போல் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி இங்கு கிடைக்கும். கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இது வந்து சிறப்பான காலம். நீங்கள் உங்களோட கடின உழைப்பால் வெற்றிகள் மற்றும் பெயரும் புகழும் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை கல்வியில் வந்து ஒரு மெத்தனமான போக்கு இருந்திருக்கும். அந்த போக்கு மாறப்போது அந்த மெத்தனமான போக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள கல்வியில் மட்டும் இல்லாமல் மற்ற விளையாட்டு அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்விலையும் வெற்றி பெறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்திற்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனின் வடிவங்களை வணங்க. அம்மனின் வடிவங்களை அது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை வைத்து வணங்க. அப்படி வேப்பிலை வைத்து வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுலேயும் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் அதே போல் இருக்குன்னு சொன்னது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனின் அருளால் உங்களுக்கு முடியும், அதாவது தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அம்மனை வேப்பிலை வைத்து வணங்க. அதன் காரணமாக உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இங்கே உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் அதே போல் கிரக நிலையை பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த வாரம் எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். இந்த எண்ணத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதே மாதிரி வந்து ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் மனக்கசப்பு அதே போல் தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை பெருக போது. ஒற்றுமை பெருகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் பண்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பிள்ளைகளை பொறுத்தவரை பிள்ளைகள் வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன திருப்தியை கொண்டு வரும். எப்படிப்பா பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிரக நிலையும் அமைப்பும் இந்த கால நேரத்தில் அப்படி இருக்க காரணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை அப்படியே தட்டாமல் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதுவரை படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படும். இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. அதே போல் இதுவரை இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையும். அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுங்க. இந்த சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களோட ஆலோசனை கேட்டு தான் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செய்வாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து அக்கறை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரும் புகழும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். நாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகுப்புகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற வகுப்புகள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் சேர ஆசைப்படுவீங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் பார்த்தவரையில் 3வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம்.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள்ல கலந்து கொள்ள நேரிடலாம். இந்த கால நேரத்துல நீங்க சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாதகமா முடியறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு சாதகமா கைகூடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதே போட்ட தேவையற்ற கவலைகள் இந்த கால நேரத்துல உங்களுக்கு நீங்கும். தேவையற்ற கவலைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம, உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சு வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு மேல உங்கள் பெயரையும், சுதியும் பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்துல சிறப்பா நடக்கப்போகுது. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப தடைகள், தாமதத்தோட தாக்கத்திலிருந்து, வேகத்திலிருந்து விடுபட முடியும். இல்ல அந்த தடைகள், தாமதத்திலிருந்து நீங்க முற்றிலும் விடுபட்டு உங்கள் நன்மைகளும், ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் இங்கு அதிகமா இருக்கு. இத்தோட நம்ம வந்து இந்த காணொளியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.